இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் கிடையாது. சின்ன வயசுலேருந்து இந்த கிராமத்தில் வளரும்போதே எனக்கான எண்ணம் வந்து ஒரு மருத்துவராக வரணும். நான் மருத்துவரானதுலேருந்து இந்த பெரிய அளவில் 100 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான காலங்கள் கண்டிப்பாக. ஹாஸ்பிட்டலே யாராவது பார்த்தாங்கன்னா அவரை டாக்டருங்கிற அளவுக்கு கூட பார்க்க மாட்டாங்க. மணி மோட்டிவ் கிடையாது. விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கே இருக்கவங்க சிட்டியில் இருக்கவங்கன்னு இல்லை, எல்லா பக்கமே அதோட பரவலாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வர பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே என்னோடய ஃபேமிலி, என்னோடய சகோதரன், என்னோடய சகோதரி, என்னோடய தாய், என்னோடய தந்தைக்கு என்ன ஒரு மருத்துவம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு நினச்சேன். இனி எனக்கு பயமே இல்லை. நான் எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டேன். உயிர் பொழைச்சாலும் இறந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க. கோவை தொண்டாமுத்தூரில் சின்ன ஒரு கிளினிக்காக ஆரம்பித்து மிக பிரம்மாண்டமான 100 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உருவாகியிருக்கிற ஆதி ஹாஸ்பிட்டலுடைய த உமன் பிஹைண்ட் த சக்ஸஸ் மிஸ்ஸஸ் ஜெயசுதா விமலக்கண்ணன் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், கோயம்புத்தூரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எவ்வளவோ இடம் இருந்தாலும் ஏன் தொண்டாமுத்தூரில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கிராமம் தான். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் கிடையாது. மக்கள் வந்து ஒரு வியாதி வந்தால் அதுக்காக வந்து இங்கே இருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அவங்க போய் சிகிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கும். சிட்டிக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே வந்து எவ்வளவோ உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சின்ன வயசுலேருந்து இந்த கிராமத்தில் வளரும்போதே எனக்கான எண்ணம் வந்து ஒரு மருத்துவராக வரணும் அப்படிங்கிற சின்ன வயசுலேருந்தே அது துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சது. இன்னொன்று, என்னோடய அப்பாவும் ஒரு விவசாயி தான். அவங்க பார்த்திங்கன்னா அவருக்கும் என்னை டாக்டர் ஆக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதுவும் எனக்கு பெரிய மனதளவில் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிது. இன்னொன்று, ஒரு சினிமா பார்க்கும்போது சின்ன வயசில் அந்த கோட் மேலேயும் கோட் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கோட் மேலேயும் ஸ்டெத்து, அது மேலேயும் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருந்தது. நானும் இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கனவு சின்னதுலேருந்தே வர ஆரம்பிச்சிது. இதெல்லாமே வந்து என்னை ஒரு டாக்டராக தூண்டப்பட்டது. ஓகே, அதுவும் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலாக உருவாக்குறப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பெயின் இருந்திருக்குமில்ல. நீங்கள் மருத்துவர் ஆனதும் இந்த ஹாஸ்பிட்டலுமான கால அவகாசம் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? நான் மருத்துவர் ஆனதுலேருந்து இந்த பெரிய அளவில் 100 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான காலங்கள் கண்டிப்பாக 15 to 16 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் முதல்ல ஒரு சின்ன கிளினிக்காக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நடுத்தர ஒரு சின்ன ஒரு 15 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த அளவில் வர முடிஞ்சுது. இந்த அளவில் வந்துட்டேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எடுத்தோன்னே கிடச்சிது அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், ரொம்ப சோகங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் எத்தனையோ இந்த 16 வருட காலத்தில் ஃபேஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இதுக்கு இந்த கிராம மக்களோட ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இந்த அளவில் நான் வந்திருக்கேன்னா. இந்த கிராம மக்கள்னால் என்னோட ஒரு கிராம குடும்பமும் இந்த கிராம மக்களும் ஒண்ணுதான். எல்லாரையுமே வந்து நான் என்னோட வர பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே என்னோட ஃபேமிலி, என்னோட சகோதரன், என்னோட சகோதரி, என்னோட தாய், என்னோட தந்தைக்கு என்ன ஒரு மருத்துவம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் இத்தனை தூரத்தில் வந்து என்னோட மக்கள் என்னை இந்த நிலையில் அடைய வச்சுருக்காங்க. மேம், நீங்கள் சொல்கிறப்பயே அந்த பெயினோட சொல்கிறீங்க, நம்ம ஊர், நம்ம மக்கள், என் ஃபேமிலின்னு. அப்படின்னா இந்த இடத்துக்கான இது வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து வச்சுருக்கீங்களே, இது யாரோடது? இதுக்கான நீங்கள் சொன்னீங்க இந்த தென்னந்தோப்பு எல்லாமே எங்கள் அப்பாவோடது நம்ம பேசிகிட்டு இருக்க சொன்னீங்க. இதை பற்றி சொல்லுங்களேன். இது என்னோட தந்தை கொடுத்த இடம். இது வந்து அவர் ஒரு தென்னை இருக்கு இல்லைங்களா, தென்னையை தான் வந்து நிறையா தென்னந்தோப்பாக வளர்த்துருந்தார். நான் வந்து இந்த ஊரில் நான் படித்து வந்துட்டேன், டாக்டர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், எனக்கு வந்து ஒரு சமூக சேவையும் செய்யணும், நம்ம ஊர் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இங்கேருந்து மக்கள் தூரமாக போகிறதுக்குள்ளே எவ்வளவோ உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால் வந்து நம்ம இது பண்ணணும்னு கேட்டப்ப அவர் வந்து தென்னை இருக்கு இல்லைங்களா, அது வந்து உடனே போட்டால் வளர்ந்துறது கிடையாது. ஒரு குழந்தை எப்படி பருவம் பார்த்து வளர்த்துறாங்களோ அந்த மாதிரி தான் வளர்த்தணும். உடனே அவரும் வந்து இது எல்லாமே அந்த தென்னங்கன்றை அழித்து ஒரு இங்கே இருக்கிற நம்ம ஊர் மக்களுக்காக ஒரு சேவை செய்யட்டும் என்னோட பொண்ணு, அதுக்கான ஒரு இது எனக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு பெரிய மனசளவில் மனதார இதை கொடுத்தாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது. ஏன்னா அவரோட தியாகம் தான் சொல்லணும். கரெக்ட்.
இந்த பொதுவே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற தென்னை மரத்தை வந்து தென்னம்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மேடம் சொல்ல வருது. அப்படி இருக்கிறப்போ அதை கொடுத்து இது ஹாஸ்பிட்டலாக கெட்டுங்கிறப்போ மேம் உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அப்பா வந்து சாதாரண விவசாயி தாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தார். அவரும் பெரிய அளவில் படிக்கல. அந்த காலத்தில் 10th PUC சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் படிச்சிருக்காரு. என்னோட அம்மாவும் அப்படி தான் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது. ஆனால் என்னோட அப்பா வந்து ஒரு பெரிய தியாகின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்தாலும் ஒரு பொண்ணை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து, சமூகத்தில் வந்து எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்து, சுற்றியில் இருக்கிறவங்கள பற்றியும் சொல்லிக் கொடுத்தா வளர்த்தினார். என்னை வந்து ஒரு ஆம்பளை பையன் மாதிரி தாங்க வளர்த்தினார். ரொம்ப இண்டிபெண்ட்டாக விட்டுருவார். படிக்கணும், அவள் ஆசைப்பட்டது வரணும், அவள் ஆசைப்பட்டது பண்ணணும். எந்த ஒரு ஆசைக்குமே எனக்கு வந்து ஒரு தடங்கள் சொன்னது கிடையாது. எது பண்ணாலுமே என் பொண்ணை நல்லா பண்ணுவான்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் என்னை வளர்த்தாரு. பார்த்திங்கன்னா ஒரு பையன் மாதிரி தான், ஒரு இண்டிபெண்ட்டாக தைரியமாக போல்டாக இருக்கணும் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே சைக்கிள் ஓட்டணுமா, பைக் ஓட்டணுமா, கார் ஓட்டணுமா, டிராக்டர் ஓட்டணுமா. எங்கள் அப்பா விவசாயி, அதனால் எல்லாமே வச்சுருப்பார். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே என்னை என்கரேஜ் தான் பண்ணுவார். அந்த என்கரேஜ் பண்ண விஷயந்தான். அவரும் ரொம்ப தைரியமான ஒரு மனுஷன். அவரை மாதிரியே என்னையும் வளர்த்துட்டாரு. சூப்பர். இன்னைக்கு March 8 உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற இந்த நாளில் வந்து மேடம் சொல்கிற இந்த விஷயம் வந்து எங்களுக்கே இன்ஸ்பயர்டாக இருக்குது. மேம் ஒரு சைடு வந்து அப்பாவோட தியாகம், அப்பாவோட இந்த நிலத்தை கொடுத்து, இதில் அம்மாவோட தியாகமும் சொல்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. பண்ணுறது நானும் நல்லா பண்ணுவேன்னு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். நீங்கள் சொல்கிறப்போ அப்பா அம்மா 2 பேர்த்தோட தியாகமும் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒரு டச்சு ஃபீல் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் தான் பார்க்கணும், இத்தனை டாக்டர்ஸ் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போகணுங்கிறாங்க, க்யூ நிற்கிறாங்க. அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டாவது போகணுன்னு ஆசைப்படுறாங்களே. அந்த ஒரு பர்சனல் டச்சை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? சொன்னேன் இல்லைங்களா, இது என்னோட மக்கள், என்னோட ஃபேமிலி, என்னோட ஊர். இப்போது அவங்க பார்த்திங்கன்னா எந்த பேஷண்ட் வந்தாலுமே அந்த பேஷண்ட்டாக பார்த்து பணத்தை வாங்கி நான் அனுப்ப மாட்டேன். அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் அவங்களோட பேசுவேன், அன்பாக பேசுவேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன், அவங்கக்கிட்ட அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிப்பேன். அதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள அரவணைச்சு தொட்டு அந்த மாதிரி தான் பேசணும். ஒரு டாக்டராக ரொம்ப தூரமாக நின்று அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். அப்புறம் அவங்களோட துக்கத்துலேயும் நான் பங்கெடுத்துக்குவேன், அவங்களோட சந்தோஷத்துலேயும் நான் கேட்டு சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி தான் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்னோடய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் ட்ரீட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது எப்போ வந்தாலுமே என்ன தான் பார்க்கணும், நான் தான் பேஷண்ட்டை தொட்டு பார்க்கணும், நான் தான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை தொட்டாவது கொடுக்கணும். என்னால் ஒரு வேலைக்காக அவசரமாக செல்ல வேண்டிய சமயங்களில் கூட அவங்கள நின்று எவ்வளோ தூரம் கார் ஏறினாலும் திரும்பி வந்து அவங்கள பார்த்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் போவேன். எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு போக மாட்டேன். இதுதான் அவங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச பெரிய விஷயம். என்கிட்ட அவ்வளோ அன்பா இருக்கிறது. கைராசியான டாக்டர் அந்த மாதிரியான பல பேர் இருந்தாலும் அது வந்து வெளியே, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிறது தாண்டி உள்ளே இருக்கிற வேலை செய்கிறவங்க வந்து சின்ன நர்ஸு வந்து பியூன் வரைக்கும் இல்லை செக்யூரிட்டி வரைக்கும் உங்களை எப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அம்மா மாதிரி இல்லை அக்கா மாதிரி இல்லை சிஸ்டர் மாதிரி எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு அது வேலைக்கு இருக்கிற இடமா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்களே உங்களை. அதாவது நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுறது செகண்டரி, அவங்களே உங்களை அப்படி தானே ட்ரீட் பண்ணுறாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாருமே, ஃபார்மசி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அரவணைச்சு என்னோட குழந்தையா, என்னோட பொண்ணா, என்னோட பையனா, ஒரு ஈவன் டியூட்டி டாக்டர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்குமே அந்த பாண்டிங் வந்தால் என்னை விட்டு போக மாட்டாங்க. அவங்களையுமே என்னோட ஃபேமிலிக்குள்ளே என்னோட குழந்தைங்கள தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் பழகிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. என்னோட மேடம் ஒரு கோவத்தில் நான் ஒரு சின்ன திட்டினா கூட, மேடம் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர என்கிட்ட அந்த முகத்தை காட்டுறதோ கோவமா போறதோ நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லவே மாட்டாங்க. என்கிட்ட எத்தனையோ சூழ்நிலை அவங்க சூழ்நிலைனால வேலை விட்டு போனாலும் அவங்க திரும்பவும் வந்து என்கிட்ட தான் இருக்காங்க. இன்னைக்கு வரலும் ரொம்ப லாங் இயர்ஸ் நிறைய ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா என் கூடயே தான் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இது வரலும். இவங்களெல்லாம் பேசுகிறப்போ விமலக்கண்ணன் சாரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தையை சொல்லணும். அவரோட நேச்சர் என்ன? அவர் சொல்லப்போனால் வெரி சிம்பிள் பர்சன். ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். உடையிலையும் சரி, நடையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கும் அப்படி தான். ஒரு நோயாளி வராங்கன்னா மணி மோட்டிவ் கிடையாது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு
அவர் ஹெல்ப் பண்ணுவார், சர்வீஸ் பண்ணுவார். அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் அவங்க வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தால் பணத்தை கொடுத்து அவர் உதவுவார். அந்த மாதிரி தான் நிறைய மக்கள் மனசுலையும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலே யாராவது பார்த்தாங்கன்னா அவரை டாக்டருங்கிற அளவுக்கு கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் பர்சன், பார்த்தோன்னே இதுதான் கேட்பாங்க. சார் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் உருவாகிறதுக்கு அவர் பெரிய பங்கு அவரோடது இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய அளவில் வரக்கு, கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பெரிய பங்கு அவரோடு தான். நீங்கள் அவரை பற்றி சொல்கிறப்போ, ஒரு அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறப்போ ஒரு பர்சனல் டச் இருந்தாலும், சாரை பற்றி பேசுகிறப்போ அவரோட எளிமையும் அவரோட பண்பையும் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான தவிர்க்க முடியாத டாக்டர், கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அவர் பற்றி சொல்கிறப்போ அவர் கையிலேருந்து பேக்கெட்லேருந்து நானே கேட்டது வந்து ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு போகிறப்போ என்ன நானே அது உங்களுக்கு என்றைக்குமே ஒரு வருத்தத்தை தராதா? ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம், அதுக்கு வேலை செய்து ஒரு காசை வாங்குகிற டைமில் மருத்துவத்தோட செலவையும் சேர்த்து கையிலையும் காசு கொடுத்து விட்றப்போ உங்களுக்கு கோபமே வந்தது இல்லையா? இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை. அவர் வந்து அந்த மாதிரி உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தான். நானும் அதே மாதிரி என்ன நம்பி வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்கக்கிட்ட இல்லாதப்ப நானும் உதவி செய்வேன். அவரும் என்னோட பர்சனல் இதில் வந்து தலையிட மாட்டார், இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், ஒரு என்கரேஜ் தான் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட பர்சனலாக இந்த மாதிரி பண்ணும்போது நானும் அதை பற்றி எதுக்கு பண்ணீங்க அப்படின்றது கேட்க மாட்டேன். 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு, ஒரு மியூச்சுவலாக இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹாதி ஹாஸ்பிட்டலுக்கும் முத்த ஹாஸ்பிட்டலுக்குமான ஒரு யூனிக்னஸ் இருக்குமில்ல? நீங்கள் ஏன்னா தொண்டாமுத்தூரில் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களோட எவ்வளோ டர்ன் ஓவர் வரும், எவ்வளோ நீங்கள் சம்பாதிப்பீங்கன்னு நான் கேட்கலாம். இந்த கிராமத்தில் வச்சும் போட்டு நீங்கள் இவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து வருமானத்துக்கான ஸ்கோப் வந்து பெரிய அளவு இல்லாத ஒரு இடத்துல, அதில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சுருக்கீங்க, இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட யூனிக்னஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, என்ன இருக்குது? முதல் வந்து இது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி கிடையாது. கடவுளோட அருளால் எனக்கு முன்னாடியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ஹாஸ்பிட்டலில் கட்டி சம்பாரித்து நான் இனிமேல் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் கடவுள் என்னை வைக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நம்ம கிராமத்தில் நம்ம ஊர் மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது ஆரம்பிச்சிது. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே இந்த உயிரிழப்புகள் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகும்போது உயிரிழப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் மெயினான நோக்கம். ஒரு சமூகத்தில் சேவை செய்யணும், சேவை நோக்கத்தோடு இருக்கணுங்கிறது தான் ஒரு நோக்கங்க. இதுக்காக தான் இந்த இடத்துல இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது இவ்வளோ செலவு பண்ணி பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி வியாதிகள் வரும்போது அதுக்காக தான் கட்டிருக்கோம் இல்லைங்களா? இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அவங்களுக்கு எந்த சேதம் ஏற்படும். அப்படிங்கிறப்போ இங்கே நைட்டு நேரத்தில் இரவு நேரங்களில் இங்கே அதிகமான, ஏன்னா இங்கே வந்து கிராமங்கிறத தாண்டி பக்கத்தில் ஈஷா இருக்குது, வெள்ளிங்கிரி மலை, இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. அப்படிங்கிறப்ப இங்கே மருத்துவத்துக்கு இதை தாண்டி போகணுன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம். கண்டிப்பாக. அப்போ மருத்துவம் இல்லாமல் ப்ரெக்னென்சியில் இல்லை டெலிவரி டைம் வந்து இங்கே வந்து அதுக்கான எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குங்க. டெலிவரி 24 மணி நேரம் இங்கே பார்க்க முடியும். நார்மல் டெலிவரி, சிசேரியன் எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டாக்டர்ஸ் அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் எல்லாருமே இருக்காங்க. ஒரு எலும்பு உடைஞ்சிது, ஆர்த்தோ கேஸ் பார்க்கணும், உடனே சர்ஜரி பண்ணணும், அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இமீடியட்டாக ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணோன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் வென்டிலேட்டரில் போடணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து வீடு வந்து ஜஸ்ட்டு பின்னாடி, ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிறதுனால எனக்கு ஒரு கூப்பிட்டா ஒரு 5 நிமிஷத்தில் நான் ரீச் ஆயிடுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் எந்த நேரமாக நைட்டு இரவு 1 மணினாலும் சரி, 2 மணினாலும் சரி, 3 மணினாலும் சரி யோசிக்க மாட்டேன். என்ன இமீடியட்டாக கால் வந்தால் இமீடியட்டாக போயிடுவேன். அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ஈவன் ஃபீவர் கூட என்ன பார்த்துட்டே இருந்தவங்க என்ன தான் பார்க்கணும் மேடம் வர சொல்லுங்கன்னு உரிமையாக கேட்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசில் உரிமை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும் இல்லை மேம், உங்களோட லைஃப் ஜேர்னிலையாக இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் போய் பார்த்து ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. அதாவது ஒரு நாள் வந்து பேஷண்ட் வந்து ஒரு அட்டாக்கோடு வந்துட்டாங்க. வந்த உடனே மேடம் இல்லையான்னு கேட்டாங்க. உடனே நம்ம டியூட்டி டாக்டர் வந்து இருக்காங்க, ஆனால் நாங்கள் தான் இப்போ பார்ப்போம், ஐசியூ டாக்டர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் மேடமை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் இங்கேருந்து அவங்க சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் அங்கே போனோடனே அந்த பேஷண்ட் அவ்வளோ சிக்காக இருக்காங்க. இப்போ உள்ளே போகும்போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அப்போ என்னை பார்த்து உடனே உள்ளே என்ட்ரானோடனே என்கிட்ட வந்து கையெடுத்து என்னோட கையை பிடிச்சிட்டு உடனே வந்து நீங்கள் வந்துட்டீங்க, கண்டிப்பாக வந்து அவர் நல்லாயிருவார், இனி எனக்கு பயமே இல்லை, நான் எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால இல்லை நம்ம ஹையர் ஸ்பெஷாலிட்டி இங்கே பார்த்துட்டு நம்ம வேணால் தேவைப்பட்டால் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும்னா உயிர் பொழைச்சாலும் இறந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்கள் இந்த வந்த கண்ணீர் வந்து எனக்கு அவ்வளோ என்னை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அந்த பேஷண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அந்த மாதிரியான எவ்வளோ ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா மேம் இந்த இதில்? மேம் இந்த இதெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பொதுவாக ஒரு மருத்துவத்துறையில் வந்து என்னதான் இது பண்ணாலும் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குண்ணா? ஒரு ஐசியூவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போவோம், இது இவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணுமா மேம் இந்த ஐசியூக்கு? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பேஷண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா, அதாவது நார்மல் டிசீஸ்ன்றது வேறு, ஐசியூ செட்டப்ன்றது வேறுங்க. இப்போ ஐசியூக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் வருவாங்க. அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடர்ன் டெக்னாலஜி அப் டு டேட்டில் இருக்கிற மிஷினரிஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சிபெப்பில் ஆக்சிஜன் கொடுக்கணுமா இல்லை வந்து வெண்டிலேட்டரில் போடணுமா அப்படிங்கிறக்கெல்லாம் இது இருக்கும்போது தான் அந்த சூழ்நிலையில் அவங்கள உயிரை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக இது அவசியம், இவ்வளோ அவசியம். இதுக்கு அடுத்து எங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் மேம். எங்கள் கொஸ்டினுங்கிறத விட எங்களோட கோவம்னு வேணால் சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, ஐசியூவில் இருக்கிற வார்டன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்காங்களே. உள்ளே விடக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப எங்கள் பாட்டி மாமா யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், நாங்கள் பார்க்க போகிறப்போ அவங்கள உள்ளே விடாமல் எங்களை வந்து ரொம்ப வந்து கெடுபிடி பண்ணுறாங்க. சின்னதாக கூட எங்கள் கூட வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக நாங்கள் தாங்க அவங்கள அவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஏன்னா பிகாஸ் வச்சு தான் ஆகணும். இப்போது ஐசியூன்றது வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், சரிங்களா? ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு நொடி ஒரு வினாடி கூட நாங்கள் தவறக்கூடாது. ரொம்ப கண்ணும் கருத்துமாக அந்த பேஷண்ட் மேலே எங்கள் அட்டென்ஷன் இருக்கணும். இப்போ வர்றவங்க எல்லாமே எமோஷ்னலாக ஒரு இதில் உள்ளே வச்சுருக்காங்க, பார்க்க முடியலன்னு கோவப்படலாம். அந்த கோவம் தேவையே இல்லைங்க. ஏன்னா அவங்க என்ன எமோஷ்னலாக பார்க்குறாங்களோ அதை விட நாங்கள் வந்து எங்களோட டைமிங், எங்களோட ஒரு ஃபுல் டெடிக்கேட்டடாக தான் அந்த பேஷண்ட்டை பார்ப்போம். அவங்களுக்கு இல்லை அக்கறை விட பேஷண்ட் உள்ளே வந்தாச்சுன்னா எங்களுக்கு இல்லை அக்கறை வந்து ரொம்ப அதிகம். அப்போது ரொம்ப அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அப்போது வெளியிலேருந்து வரவங்க இன்ஃபெக்ஷன் கொண்டு வருவாங்க, எமோஷ்னலாக வந்து பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள பார்க்குறது தான் நம்ம பேஷண்ட். இதே மாதிரி தான் இவங்க ஒருத்தங்க மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருந்த மட்டும் இல்லை, அடுத்த ஃபேமிலிக்கான நிறைய பேரும் அங்கே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் ஃபுல் அட்டென்ஷன் அங்கே இருக்கணும். வரவங்க போகிறவங்கள மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னொன்று சிலது வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் கொண்டு வரக்கூடாது, வந்து பேஷண்ட்டை எமோஷ்னலாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அதனால தான் அவங்கள அவ்வளோ பவர்ஃபுல்லாக இதுதான் ரூல்ஸ், இப்படி தான் வரணும், 2 பேர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வச்சிருக்கோம். இந்த ரூல்ஸ் இது இருந்தால் தான் நம்ம பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்க முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கே பண்ண முடியாது. ஆதி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னீங்க ஐசியூக்குள்ளே இவ்வளோ இது ஒன்று. ஐசியூவை தாண்டி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லுமே வந்து ஒரு நியூமேட்டிக்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்து இது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கிராமப்புறத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னா சாதாரணமாக போகிறவங்களுக்கு நின்று வாங்கிட்டு போகலாம். ஐசியூவில் லேபர் வார்டில் இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு இது நடக்குதுன்னா நம்ம எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போதோ ஐசியூவில் ட்ரீட் பண்ணும்போதோ மேலும் சில மெடிசன் தேவைப்படலாம். அப்படி தேவைப்படும் போது ஒரு ஸ்டாஃப் கிட்ட எழுதி, அட்டெண்டர் கிட்ட எழுதி, அவங்க இறங்கி போய் வாங்கி வந்து அந்த நேர அவகாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை குறைக்கணுங்கிறது. இது அந்த நொடியில் அந்த செகண்டில் நம்ம ஒரு ஃபோன் பண்ணி கீழே சொன்னோன்னே அந்த மெடிசன் அடுத்த நிமிஷம் வந்துடும். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த டைம் டிலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கே அவசியம் இல்லை. அது அவசியம் இருக்கும் மேம். வெளியே வந்து அதாவது சிட்டிக்குள்ளே வந்து நோய்ங்கிறத விட இது வந்து ஒரு காமனான ஒரு ப்ராக்டிஸாக மாறிடுச்சு. டயபெட்டிஸும் சுகர், ப்ரெஷர் அண்ட் சுகர் வர்றது, அது வந்து கிராமப்புறத்துலேயும் இருக்கா? கண்டிப்பாக கிராமப்புறத்தில் நிறைய இருக்குது. நிறைய அவேர்னஸ் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் பார்க்குற கேர், நான் கொடுக்குற கேர் என்னென்னா, ஒரு பேஷண்ட் வந்தால் அவங்கள வந்து அப்போதைக்கு மாத்திரை மட்டும்தான் வாங்கணும்னு இங்கே நம்ம வில்லேஜில் நம்ம மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ நான் வந்து அவங்களுக்கு இன்னொரு அவேர்னஸ் கொடுப்பேன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா சுகர் இப்படி இருக்குது, இதனால் எத்தனை பிரச்சனைகள் வரலாம், அத்தனை பிரச்சனைகள் வந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு அட்டாக் வந்து ப்ராப்ளம் வந்து நீங்கள் அட்மிஷன் ஆகி செலவு பண்ணுறது நிறைய இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போவே கம்மி செலவில் இருக்கிற வியாதியை ப்ராப்பராக பார்த்து மந்த்லி செக்கப் வந்து ப்ராப்பராக குணப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு செலவும் மிச்சம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் நான் இப்போ இருக்க மக்களுக்கு வரும்போது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால்
அது அவங்களுக்கு ரீச் ஆகுது. நம்ம சிட்டிக்குள்ளே தான் வந்து வாக்கிங் போகிறது இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க தான் உழைக்கிறாங்கல்ல மேம், டெய்லியும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் இந்த மாதிரியான டிசீஸ் அவங்களுக்கும் வர்றதுக்கான காரணம் என்ன மேம்? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த காலகட்டம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களோ எல்லாமே ஒரு ட்ரெண்டி லைஃப்பில் இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனைகள் அவங்கள பாதிக்கும். பேரண்ட்ஸை அவங்களுக்கும் அந்தளவுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறக்கூடிய இப்போ இருக்கிற வருமானம் ப்ளஸ் செலவு இதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து நல்லா உழைச்சாலுமே நல்ல உடம்புக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மனதளவில் நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்தில். ஈவன் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு மன அழுத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற வேர்டு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டு ஈச் அண்ட் எவ்ரி படிக்காதவங்களுக்குமே அந்த வேர்டு தெரியுது, இப்போ வந்துடுது, இப்போ இருக்குது. ஆமாம், ஓகே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்கறதோட விமலக்கண்ணன் சார்ட்டு தான் கேட்டிருக்கணும். கேன்சருங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு, எப்படி ப்ரெஷர் சுகர் இருக்கோ அது மாதிரி இன்றைக்கி அதுவுமே வந்து எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் நுழையக்கூடிய ஒரு இதாக இருக்குது. இதிலிருந்து மக்களை தற்காக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இது ஏன் இந்த இது கேன்சர்னால், அதாவது ஒன்று ஜெனடிக் பரம்பரையாக வரலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு வகைகள். இப்போ வில்லேஜ்லேயே இருந்தாலுமே இப்போ நிறையா உணவு வகைகள், ஜங்க் ஃபுட் அதெல்லாமே மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கே இருக்கவங்க சிட்டியில் இருக்கவங்கன்னு இல்லை, எல்லா பக்கமே அதோட பரவலாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம். அவேர்னஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும், மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். தேங்க்யூ மேம். மேம் அது இது இல்லாமல் இன்றைக்கி மக்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாகவே வந்து மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும். இப்போது வந்து காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 மணிக்கு கண்டிப்பாக தூங்க முடியாது, ஃபுட்டு இப்படி சாப்பிட முடியாது, இது எல்லாமே செஞ்சாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன ஒரு அவேர்னஸ்ஸு என்ன பண்ணணும், நாங்கள் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது இந்த மருத்துவ செலவுலேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று, கண்டிப்பாக வந்து இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகிறதாங்க லைஃபு. ஓகே, அதில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக கண்டிப்பாக இந்த செலவுகளை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஓகே, டயட்டு, பேலன்ஸ் டயட் இருக்கணும். நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிட்டாலும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸ்லீப் கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் வரும், இருந்தாலும் அதை குறைக்க பழகிக்கணும். நம்ம தான் பழகிக்கணும். என்ன யார் கவுன்சிலிங் கொடுத்தாலும் நம்ம தான் அதை வந்து குறைக்க பழகிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சுதா மேம். நிறைய விஷயத்தை மனசாரவும் சொன்னீங்க, உணர்வுபூர்வமாகவும் சொன்னீங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இந்த ஆதி ஹாஸ்பிட்டல் மென்மேலும் வளரணும், நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் உதவிகரமாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.